வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய திரைப்பட இயக்குனர் நடிகர் அனுமோகன் அவர்களை வருக என்று அன்போடு மேடை கிடைக்கிறோம். டாக்டர் சிவாஜி ரவி ஐயா அவர்களை வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அன்பின் சிகரம் மயிலை ரமேஷ் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். ராஜாராம் ஐயா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். நடிகர் அனுமோகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஹலோ. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நடிகர் டெலிஃபோன் ராஜ் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம். புத்தாண்டு அனுமோகன் ஐயா அவர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் தெரிவித்துக் கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். உங்கள் சார்பாக அனைவருக்கும் என்னுடைய குடும்பத்தார் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 2026 என்பது எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஆண்டு. இது ஜோதிடம் நம்புகிறவங்களாக இருந்தாலும் சரி, நம்பாதவங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து ராசிக்காரர்களுக்கும் உண்மையிலேயே அப்கமிங் தான். டெவலப்தான் ஆகும், மேலே கீழே போகவே மாட்டாங்க. 12 ராசிக்காரருக்கும் சொல்கிறேன், 27 நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன். நான் இந்த ஜோசியமெல்லாம் படித்ததுனால சொல்கிறேன். கவலைப்படாதீங்க. என்ன கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள்லாம் அங்கங்கே இருக்கும், அதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அடுத்த படிக்கு முன்னேறும் காலகட்டம் தான் 2026. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நேரத்தின் அருமை கருதி மற்றும் ஒரு சிறப்பு ராஜாராமையா அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த புத்தாண்டு தினத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற நவீன் ஃபைன் ஆர்ட்ஸ் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ஆண்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று ஜனவரி 1 அன்று நிச்சயமாக இது மாதிரி ஒரு விழாவை நடத்துகிறார். அந்த ஆண்டு முழுவதும் நாம் எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அதை அவர் செய்கிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஓராண்டில் கிட்டத்தட்ட 200 நிகழ்ச்சிகள் நடத்துவார் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும், ஒரு நிகழ்ச்சிங்கிறது ஒரு திருமணம் மாதிரி. ஒரு திருமணத்துக்கு எவ்வளோ ஏற்பாடுகள் நம்ம செய்யணுமோ, என்ன வசதிகள் செய்யணுமோ அதை அவ்வளவு செய்யணும். இவர் ஒரே நாளில் இங்கே ஒரு நிகழ்ச்சி, இங்கே 4 மணிக்கு நிகழ்ச்சினா 6 மணிக்கு இன்னொரு நிகழ்ச்சி, காலையில் 10 மணிக்கு ஒரு நிகழ்ச்சினா சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி. உண்மையிலே அவரை எப்படி பாராட்டுதுனே தெரியல. இந்த ஜனவரி திங்கள் இன்று 1ஆம் தேதி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடித்துக் கொடுக்கிறேன். அதாவது கடந்த ஆண்டு 2025 நமக்கு பல சாதனைகளை நமக்கு செய்து காட்டியிருக்கும், சோதனைகளையும் செய்து காட்டியிருக்கும், இழப்புகளும் வந்திருக்கும், இன்பமும் வந்திருக்கும், துன்பமும் வந்திருக்கும். அதை மறந்துவிட்டு ஆப்டிமிஸ்டிக்காக இந்த ஆண்டு 2026 நல்லபடியாக சிறப்பாக அமைய வேண்டும் ஆண்டவா அப்படி என்று வேண்டிக் கொண்டு நாம் இந்த ஆண்டுக்குள் காலெடுத்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், நடந்ததை மறங்க, நடக்கதை நினைக்க, நேர்வழியில் செல்லுங்க, உங்களுக்கு பயமே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் நல்லபடியாக அந்த 26 சந்தோஷமாக இருப்போம், இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஐயா அவர்களை மரியாதைக்குரிய டாக்டர் சிவாஜி ரவி அவர்கள் விருது வழங்கி கௌரவிக்க அனுமோகன் சார் இந்த மெடல் போட்டு அவருக்கு ராஜாராம் சாருக்கு கொஞ்சம் கை தரலாமே. நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து திரைப்பட இயக்குனர் நடிகர் பன்முக போர்வையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாசத்திற்குரிய அனுமோகன் ஐயா அவர்களை உங்கள் பலமான கரகோஷங்களோடு இந்த மேடையிலே கௌரவிக்கின்றோம். இன்னும் பல விருதுகள் பெற வேண்டும் என்றும் வாழ்த்துகின்றோம். அவரை தொடர்ந்து இயற்கை மற்றும் சமூக நீதி சிந்தனையாளர்
ஜெயக்குமார் சுப்பிரமணிய யசோதா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவரை தொடர்ந்து நற்பணி புயல் திரு கே கமல்குமார் தலைவர், மாவட்ட அமைப்பாளர், மத்திய வடகிழக்கு மாவட்டம் பெரம்பூர் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். கமல்குமார் அவர்களை தொடர்ந்து சமூக சேவர் எஸ் விமல்ராஜ் ஆசிரியர் சேலம், குருதிக்கொடை நாயகன் திரு விமல்ராஜ் அவர்களை நல்ல கைத்தட்டலாமே. அதாவது தன்னலம் கருதாது செய்கின்ற சேவையை மனதார பாராட்டுவதற்கு மனம் வேண்டும். அவர்தான் வாங்கய்யா. அவரை தொடர்ந்து அன்னதான சேவையை அன்பு சகோதரி டாக்டர் சுசிலா மேரி அவர்களை உங்கள் கரகோஷங்களோடு இந்த மேடையில் கௌரவிக்கின்றோம். சுசிலா மேரி அவர்களை தொடர்ந்து ஓம் ஸ்ரீ மகாசக்தி வாராகி பீடம் அறக்கட்டளை டாக்டர் ஜிஆர் வாராகி பிரகாஷ், நடிகை தஷ்மிகா லக்ஷ்மண் அவர்களை கௌரவிக்கின்றோம். கைத்தட்டினாதான் இவங்களுக்கு ஊக்கம். காசெல்லாம் பெருசு இல்லை. கைத்தட்டல் கைத்தட்டல் கைத்தட்டல். குயிலி படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா தட்டுங்க. நன்றி. தொடர்ந்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற அத்துணை பாடல்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது.